வேலன் சோஷியல் மீடியா. அண்ணாமலை பக்கம் சென்ற நிர்வாகிகளால் பாஜக காலியான பதவிகளை நிரப்ப நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தி நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேகதாட்டு அணை விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பாஜகவில் இருந்து விலகி அண்ணாமலையின் வித் லீடர்ஸ் அமைப்பில் இணைந்த நிர்வாகிகளால் காலியாக உள்ள கட்சி பதவிகளுக்கு தகுதியான புதிய நிர்வாகிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். ஒடிசா மாநில மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை AD அமைச்சர் முகேஷ் மகாலிங் கூறியதாவது, திருத்தப்பட்ட பாரத்நெட் திட்டத்தின் கீழ் அடுத்த 3 ஆண்டுகளில் 6799 கிராம ஊராட்சிகளின் கீழ் வரும் சுமார் 50,000 கிராமங்களுக்கு ஆப்டிகல் ஃபைபர் இணைப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முத்தரப்பு ஒப்பந்தம் மாநில மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, டிஜிட்டல் பாரத் நிதி மற்றும் பாரத் சஞ்சார் நிகாம் ஆகியவற்றுக்கு இடையே புதன்கிழமை கையெழுத்தானது. இந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, மின்னணு ஆளுமை, டிஜிட்டல் கல்வி, தொலை மருத்துவம், நிதி உள்ளடக்கம் மற்றும் கிராமப்புற தொழில் முனைவு ஆகியவற்றை வலுப்படுத்துவதுடன் சுமார் 10,000 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். சென்னையில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் 665 போலீசாருக்கும் முதல்வர் விஜய் தனது கைகளாலேயே பதக்கங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை காவல்துறையினரிடம் வலுத்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகள், காவலர்கள், சீருடை பணியாளர்களை கௌரவித்து ஆண்டுதோறும் பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம், முதல்வர் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கம், சிறந்த புலனாய்வு பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. தீவிரவாதத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் காரணமாக டெலிகிராம் மெசஞ்சர் CEO பவல் துரோவை தேடப்படும் குற்றவாளி என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. ரஷ்யாவில் சைபர் மோசடி, கூட்டு படுகொலை, தீவிரவாதம் மற்றும் பல்வேறு நாச வேலைகளை திட்டமிடும் உக்ரைன் உளவுத்துறை தீவிரவாத அமைப்புகள் திட்டமிடவும் அதை அரங்கேற்றவும் டெலிகிராம் தளத்தை பயன்படுத்துகிறது. அப்படி டெலிகிராமில் ஆக்டிவாக உள்ள சேனல்கள், சாட்களை அந்நிறுவனம் நீக்க தவறியது. அதனால் தீவிரவாதத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் டெலிகிராம் மெசஞ்சர் CEO பவல் துரோவை தேடப்படும் குற்றவாளி என்று ரஷ்யா அறிவித்துள்ளது.